Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கழகத்தின் சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். திண்டிவனம் நகர கழக செயலாளர் தீனதயாளன் தலைமையில் நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், கடலூர் மாவட்ட மேற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன், மாவட்ட கழக பொருளாளர் கே.வி.என். வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கோயிலுக்குள்ள பட்டா ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டான். தேர்தல் நேரத்தில் கோயில் நேரத்துல ரீஸ் பண்ணலாம். யாருக்கு அப்ப என்ன இவன் எதையோ ஆட்டைய போட போறாங்க. திமுக காரன் ஏதோ ஒரு கோயில் சொத்து பெரிய கோயில் சொத்து ஆட்டைய போட போறான். அது மக்களுக்கு கொடுக்குற பேர்ல இவங்க அதை ஆட்டைய போட போறாங்க. கோடிக்கான சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம். இப்ப அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு தடை விட்டு கொடுத்தான். பண்ண முடியாது, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது கோயில் சொத்தை மாற்றுறது. திமுக ஆட்சி 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒன்னும் செய்யல. விலைவாசி ஏறி போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, கஞ்சா போதை, பாலியல் வன்முறை, மாணவர்கள் சீரழிந்து இருக்கிறான். இன்னைக்கு மதுராந்தகத்துல ஸ்கூல் பையன் கைக்கால குத்திக்கிறான் 2 பேரும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துக்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு மக்கள் திட்டங்களுக்கான பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 3,07,63,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்துதல், குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், கான்கிரீட் தளம் அமைத்தல், வடிகால் அமைத்தல் மற்றும் புதிய நிலை விலைக்கடை கட்டுதல் உள்ளிட்டவைகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கழக பொறுப்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் N.P. நடராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக பொறுப்பாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இதில் சட்டமன்ற தேர்தலுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஜே. மாணிக்கம், கவிசெல்வம் தங்கம், CNR செல்வகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் தலைமையேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். முன்னாள் அமைச்சர் K.A. ஜெயபால், R. ஜீவானந்தம், மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் S.T. ரவிச்சந்திரன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் A.N. மாரியப்பன், மாவட்ட MGR மன்ற பொருளாளர் அம்பிகாதாஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிரிதரன் ஏற்பாடு செய்திருந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு சந்தானம் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய சமுதாய நலக்கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான OS மணியன் பங்கேற்று புதிய கட்டிடத்திற்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பேரூர் மன்ற தலைவர் செந்தமிழ் செல்வி, பேரூர் செயலாளர் பிச்சையன், IT பிரிவு தஞ்சை மண்டல பொருளாளர் திவாகர், மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் ராஜேஷ்குமார் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு OS மணியனுக்கு நன்றி தெரிவித்தனர்.